ஹலோ ஹலோ ஏன் அடிபடினா ஏன் அப்படி அப்படி இருக்க கூடாதா நீங்க சொன்னீங்களா அப்படியா ஏன் இப்படி இருக்க கூடாதா வணக்கம் நேயர்களே, மீண்டும் புதியதொரு வாரத்திலே கருத்தாடு களத்தின் கருப்பொருளுடனும் இந்த கருத்தாடு களத்தின் நிகழ்ச்சியுடனும் உங்களை இணைத்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, இது சமூகத்துக்காக சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் மத்தியிலே எழுகின்ற பிணக்குகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை பேசி புரிந்து கொள்வதற்கும், பேசி தெளிவுகளை எட்டுவதற்கும், பேசி கனக்குறைப்பு செய்வதற்குமான ஒரு நிகழ்ச்சியாக பல வாரங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த களத்திலே எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு சிக்கல்களும் எங்கோ தூரத்தே இருந்த யாரோ ஒரு சில மனிதர்களினுடைய பிரச்சனை அல்ல. நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலே, குறிப்பாக புலம்பெயர்ந்து நாங்கள் இங்கே வாழ்கின்ற இந்த சமூக ஊடாட்டத்திலே எங்களை வாட்டி வதைக்கின்ற, எங்களை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளை நாங்கள் சிறிய சிறிய பிரச்சனைகள் முதல் பெரிய பிரச்சனைகள் வரை நாங்கள் இதில் அலசி இருக்கின்றோம். இந்த சிக்கல்களை பேசி தீர்த்தலுக்கூடாக அல்லது பேசி புரிந்து கொள்வதற்கூடாக நாங்கள் வாழ்வின் பல நெருக்கடிகளை முன்கூட்டியே அதை தடை செய்து வாழ்வை நீரோட்டத்தினை ஒரு மிக சுமூகமாக நகர்த்துவதற்கான வழிவகைகளை, பல உபாயங்களை எட்டி பிடித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வார கருத்தார்களும் நிகழ்ச்சியும் என்னுடன் இணைந்து வழிநடத்த வந்திருக்கின்ற இரண்டு கலைஞர்கள். அவர்களை கலையகத்துக்கு முதலிலே அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இருவரும் கிங்ஸ்டன் கலாசார கழகத்தின் நுண்கலை பிரிவினை சார்ந்த உறுப்பினர்கள். ஒருவர் வைத்தியராக கடமையாற்றுகின்றார், டாக்டர் விவேக். அடுத்தவர் ஆசிரியர் தமிழரசி. இருவருமே இங்கே இன்றைய கருத்தார் களத்தின் கருப்பொருளுடன் பாகமாடி காட்ட வந்திருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே செய்து காட்ட இருக்கின்றது வெறும் நடிபாகம் மட்டுமே. பாகமாடி காட்டுகின்ற வகிபாகம் வகிப்பவர்களாகவே இங்கே இருக்கின்றார்கள். இது டாக்டர் விவேக்குடைய தமிழரசியினுடைய பிரச்சனையாக நிச்சயமாக இருக்காது. ஆனால் இந்த பிரச்சனை அடையாளம் காட்டப்படுகின்ற, கோடிட்டு காட்டப்படுகின்ற பிரச்சனை நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய சமூகத்தை சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். எனவே இந்த சிக்கல்களுக்குள் இந்த பாத்திரங்களை தேட வேண்டாம். நான் ஏன் ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், சில நேயர்கள், எல்லோரும் என்று சொல்ல முடியாது, ஒரு சில நேயர்கள் இங்கே வருகின்ற பாத்திரங்கள் நிஜ பாத்திரங்கள், இது அவர்களுடைய பிரச்சனை என்று தவறான புரிதலுக்கு உட்பட்டு விடுவார்களோ என்கின்ற ஒரு இயக்கம் பலர் மத்தியில் இருக்கின்றது. என்னிடம் தொலைபேசி அடுத்து நேரடியாக கதைக்கின்ற பொழுது கூட பல நேயர்கள் இப்படி அபிப்பிராயப்பட்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன எங்கள் மத்தியிலே, ஆனால் இது இவர்களுடைய பிரச்சனை அல்ல. இவர்களுக்குள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எனவே பிரச்சனைகளுக்குள் இந்த கலைஞர்களை தேடாமல் பிரச்சனைகளுக்குள் நாங்கள் எங்களை தேடுவோம். சரி, நாங்கள் இப்பொழுது இந்த வாரம் கருத்தாடு காலம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் காவி வந்த காட்சி முரண்பாட்டினை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அங்கே இவர்களுடைய பாகமாடல். கமலா டீச்சர், இதுதான் உங்களோட பிரச்சனை. ஒரு கேள்வி கேட்க முந்தி உடனே சத்தம் கொள்வது, அதாவது இப்ப கற்பூரம் கொடுத்தக்கு முந்தி சந்தனம் கொள்ற மாதிரி நீங்கள் கதைக்க விட மாட்டீங்க. இங்க வாங்க கண்ணன் மாஸ்டர், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு உங்களோட கேள்வி என்னன்னு விளங்கல. இப்ப கேள்வி கேட்கிறாண்டா, அன்றைக்கு நாடு கடந்த அரசாங்கம் இந்த எலெக்ஷனை பற்றி தெரியல, விஷயம் என்ன, அதை எங்களுக்கு ஏன் பிரியோசனமா இருக்கான்னு கேட்க முந்தி உடனே நீங்கள் கேள்வி கேட்க முந்தி சத்தம் போடுறீங்க, விளங்கல பெருசா கத்துனா நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறது. நாடு கடந்த தமிழ் அரசை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு என்ன புது வகையான ஒரு கேள்வி உண்டு, எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு கேள்வியோட வலிக்கிட்டுருவீங்க. என்ன நீங்க மறுமொழியை சொல்லாம தெரியாது, அதைத்தான் விடுங்க. கோயில்ல போய் கேள்வி கேட்டான்னு சொல்றீங்க, உடனே நாசியானு முடிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல கேள்வி கேட்ட உடனே இவன் குழப்பவாதி என்றியல். அப்ப நாங்க கேள்விய கூடாது. அப்ப நீங்க சொல்றதுக்கு நாங்க பின்னுக்கு போறது. எனக்கு இப்ப விளங்குது, நீங்கள் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மென்சரை கடிக்க வலிக்கிட்டு இருக்கிறீங்க. நாடு கடந்த அரசை பற்றி உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது? நாங்க இங்க போடுற கஷ்டம் உங்களுக்கு விளங்க இல்லையா? எங்கட பிள்ளைகள் போடுற கஷ்டம் உங்களுக்கு விளங்க இல்லையா? போன வருஷம் முள்ளிவாய்க்கால் நடந்த பிரச்சனை கூட உங்களுக்கு தெரிய இல்லையா? நீங்க போன வருஷம் முள்ளிவாய்க்கால் கதையை மாதிரி தான் கதைக்கிறீங்க. நான் 30 வருஷமா தமிழர் வர்ற பாடு எனக்கு நல்லா விளங்கும். நான் கேள்வி கேட்கறது விஷயம். இப்ப கேள்வி கேட்க பாருங்க டீச்சர், எனக்கு விளங்காத நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு மறுமொழி சொல்லி விளங்கும். உங்களோட கேள்வி உங்களோட உள்ளத்துல இருந்து வரையில நடிப்புக்காக நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க. எனக்கு வடிவா தெரியும் இந்த கேள்வியை பற்றி. அப்ப கேள்விய கூடாதா? போற இடங்கள கேள்வி கேட்கறவன் கூடாதவனா, கேட்காதவன் நல்லவதானா? சரி சரி, நேர்களை பார்த்தோம். இருவருமே இந்த கேள்வி கேட்டல் பதிலிருத்தல் தொடர்பான சிக்கலுக்குள் மாட்டுப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த தெளிவுக்காகவும் அல்லது தெளிவினை ஏற்படுத்துவதற்காகவும் அழுத்தம் திருத்தமாக சில வினாக்கள் தொடுக்கப்படுகின்ற பொழுது அல்லது சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த கேள்விகளை கேட்பவர்கள் அல்லது கருத்துக்களை சொல்பவர்களை ஒரு விதமான அடைமொழிக்குள், ஒரு விதமான பட்டம் வழங்கி அவர்களை ஓரங்கட்டுகின்ற செயற்பாடு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. குறிப்பாக இவை அரசியல் முதல் கொண்டு சமய விடயங்கள், இன்னும் குடும்ப பிரச்சனைகள், இன்னும் பொது நிறுவனங்கள் என்று ஏராளமான இடங்களிலும் கூட இந்த சிக்கல் எடுக்கின்றது. ஒரு பாரதூரமாக அல்லது பாதகமான
கேள்விகளை கேட்கின்ற விடயங்கள் ஒரு தெளிவு நோக்கி என்பதற்கு அப்பாலே அவர்களை துரோகிகள் என்றும் குழப்பவாதிகள் என்றும் ஓரங்கட்டி விடுகின்ற ஒரு செயற்பாடுகள் மத்தியில் இருக்கின்றது. அந்த விடயத்தை தான் இவர்கள் இன்று பாகமாடி காட்டி இருக்கின்றார்கள் நினைக்கின்ற நேர்கள். இது தொடர்பான அனுபவம், இது தொடர்பான பிரச்சனை எங்கள் மத்தியில் ஏராளமாக இருக்கின்றது. இல்லை என்று யாருமே மறுக்க முடியாது. மிக 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 தீவிரமாக எங்கள் மத்தியிலே படர்ந்து வருகின்ற ஒரு பழக்கமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். எனவே இது பற்றிய இந்த திறந்த காலத்திலே நாங்கள் மனம் திறந்து கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு ஒரு கேள்வியினை யார் கேட்கிறார், எதற்காக கேட்கிறார், அதனுடைய தெளிவுகள் என்ன, பின்னணிகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் மேலெழுந்த வாரியாக ஒருவரை ஓரங்கட்டி விடுவது எவ்வளவு தூரம் சமுதாய எதிர்கால நோக்கிலே, சீர்திருத்த நோக்கிலே, வளர்ச்சி நோக்கிலே ஒரு அபத்தமான விடயம், ஆரோக்கியமற்ற விடயம் என்பதை நாங்கள் இன்று தெளிவாகவே பார்க்க வேண்டும். இப்பொழுது பாத்திரங்கள் தொடர்பான ஒரு மீள் பார்வை. டாக்டர் விவேக், நீங்கள் நல்ல ஒரு பாத்திரத்தை பாகமாடி இருக்கிறீர்கள். அந்த பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம். கண்ணன். சரி, இப்ப நாங்களே நீ கண்ணனா தான் கலைப்போம் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும். நிகழ்ச்சி முடியல டாக்டர் விவேக் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. சரி கண்ணன், இப்ப நீங்கள் இப்ப டீச்சர் மாஸ்டர் கலைக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆசிரியரா பணியாற்றுறீங்களோ? இல்ல என்னன்னா எங்களுக்கு சொல்லியே கோவம் வருது. ரெண்டு பேரும் இல்ல நீங்க யார் டீச்சர்? நான் வந்து தமிழ் படிப்பிக்கிறேன். நான் ரெண்டு பேரும் ஒரே பாடசாலையில தமிழ் படிப்பிக்கிறேன். திருமணம் ஆயிட்டது 4 பிள்ளைகள். நான் மற்றும் ஃபுல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செய்யறேன். எவ்வளவு காலம் இங்க இருக்கிறீங்க? இங்க ஒரு 8 வருஷமா இருக்கிறேன். அப்ப ஒரு நாள் தான் எனக்கு லீவு நாள். அந்த லீவுனால நான் தமிழ்ல பெட்ல தான் அங்க போய் படிப்பிக்கிறேன். அப்ப நான் வந்து பள்ளிக்கூடத்துல கேள்வி கேட்டாலும் என்ன விஷயத்துல கேள்வி கேட்டு என்ன மாதிரியான கேள்வி கேட்கிறேன் கூட்டங்கள்ல நான் போய் கேள்வி கேட்கிறேன் என்னன்னு சொன்னா ஒரு இவனைக்கு விதண்டாவாதம். நான் கேள்வி கேட்கிற என்ன காரணம் சொன்னா பல விஷயங்கள் எல்லாருக்கும் விளங்கும்ன்றதுக்கா. அப்ப நான் அதே மாதிரி அரசியலை பற்றி கேள்வி உங்களுக்கு தெளிவாகிறதுக்கு மட்டும் இல்ல, சொல்றவருக்கு கூட ஒரு தெளிவு இருக்கு. அதான் பதில் சொல்றவைக்கு தெளிவா இருக்கும், அதை பார்த்து கொண்டிருக்கிறவைக்கு தெளிவா இருக்கும். அதுக்காக தான் நான் கேள்வி கேட்கறது. இவ கேள்வி கேட்டோன்னா நாரதர் எனக்கு பட்டம் வைக்கிறேன். கலகக்காரன். கலகம் பிறந்தா தான் கலகம், நாரத கலகம் வர்றதால வழி பிறக்குது. அதுல இவ வந்து கேள்வி கேட்க முடியாது. இப்ப நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனா, நாடு கடந்த அரசாங்கத்தால வந்து எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்குது, இதால எங்களுக்கு பிரயோசனம் இருக்கா இல்ல பிரச்சனை வருமா? நீங்க இதை ஏன் இவட்ட கேட்டீங்க? இவ என்ன தேர்தல் நிக்கலாவா? இல்ல இவ தேர்தல் இல்ல, 2 பேரும் தமிழ் படிப்பிக்கிறாங்க, 2 பேருக்கும் தமிழ்ல ஆர்வம் இருக்கு. அப்ப இவருக்கு தெரியும் எனக்கும் தமிழ்ல ஆர்வம் இருக்கு. அப்ப சரியான பதில் சொல்லுவான்னு கேட்டா இவ பதில் சொல்றா இல்ல. என்ன கேட்டாலும் உங்களுக்கு விளங்க இல்ல, நீங்க கேள்வி கேட்க கூடாண்டா, ஆட்டு மந்த மாதிரி நாங்க சொல்றதை செய்யணும் எதிர்பார்க்கிறோம். அதுதான் பிரச்சனையா இருக்குது. பாப்போம். தமிழரசி, நீங்கள் ஒரு பாத்திரத்தை பாகமாடி இருந்தீங்க. பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம். கமலா. சரி கமலா, நீங்கள் அவரோட படிப்பிக்கிறீங்க ஒரே பாடசாலையில. நீங்களும் எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கிறீங்க? நான் இங்க ஒரு 9 வருஷமா இருக்கேன். பிள்ளைகள் இருக்கா? திருமணம் ஆயிட்டு 2 பிள்ளைகள் இருக்கு. எத்தனை வருஷமா இந்த பள்ளிக்கூடத்துல இவரோட படிப்பிக்கிறீங்க? 3 வருஷமா படிப்பிக்கிறேன். இவர குணம் முந்தி தொடக்கம் இப்படி தானே, இல்ல இப்ப இந்த பிரச்சனை தொடர்பாக இவர் எங்க போனாலும் ஒரு கேள்வி ஒன்று நடுவே கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன். அதுல கொஞ்சம் சமதத்துக்கு கொஞ்சம் முரண்பாடான கேள்விய கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பார். எனக்கு நடுவே பார்த்து கொண்டு நான் சந்தர்ப்பம் எப்ப வருமான் இன்றைக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துட்டு அதான் நான் இன்றைக்கு இவருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப இவர் அப்படி கேள்வி கேட்டா நீங்களே அவரை கூடாத ஆள் இல்லாட்டி குழப்பவாதி என்ன? சரி, வேற கேள்வி கேட்ட பரவாயில்ல. இது இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்க கூடாது. இது ரொம்ப மனிதாபிமான இந்த நாடு கடந்த அரசு தேவையா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் கேட்கிறாரு? என்ன அப்படிங்க மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா இருந்தீங்க, இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு எனக்கு சரியான கோவம் வருது. என்ன சொன்னீங்க நீங்க? அவருக்கு என்ன சொன்னீங்க? இந்த நாட்டுல பிறந்த தமிழ் பிள்ளைகளை கூட தெரியுது என்ன நடக்க போகணும். நாளைக்கு எங்களுக்கு ஒரு அரசு வேணும். கேள்வி கேட்டு அவருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவர் என்ன அவர் கூடாதவர் சொன்னீங்களா இல்லாட்டி துரோகியா? அவர் பச்சை துரோகி. என்ன சரியான தமிழ்ல துரோகி அவர். கேள்வி கேட்டபடியா வேற கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி கேட்டதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கேள்வி சரி பார்ப்போம். நேர்களே, 2 பேரும் கமலாவும் உங்களுக்கு கண்ணன் இருவருமே பாகமாடி காட்டியிருந்தார்கள். இப்படியான வாதங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அரசியல் சர்ச்சைகள் மட்டுமல்ல, குடும்ப சர்ச்சைகள், சமூக பிரச்சனைகள், மதம் சார்ந்த பிரச்சனைகள் என்று ஏராளமாக ஊரிலே பார்ப்போம். நாங்கள் இந்த மரத்தடிக்கு கீழே இருந்து வயது முதிர்ந்தவர்கள் சும்மா சுவாரஸ்யமாக பேசுவார்கள். இறுதியிலே அது அரசியல் சர்ச்சை அல்லது சமய சர்ச்சை, ஒரு சர்ச்சையிலே அவர்கள் கையளப்பில் வந்து முடிகின்ற விடயங்களுக்கு. இதற்கு காரணம் கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளாமை அல்லது கலந்துரையாடலை, கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளாமை, புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே விளக்கம் அளிக்காமை போன்ற விடயங்களால் இடைவெளிகள் பெருத்து இந்த முரண்பாடுகள் வருகின்றது. அப்படி ஒரு முரண்பாட்டை தான் இங்கே பார்த்தோம். இந்த 2 பாத்திரங்களும் ஒரு பாடசாலையிலே ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள், மோதிக்கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நேர்களே. இப்பொழுது கருத்துக்களை பார்க்கலாம். நேர்கள் அழைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம், நான் பாலா இருந்து. வணக்கம் பாலா, சொல்லுங்க. கண்ணனுக்கும் கமலாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வணக்கம். ஒரு விடயம் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். காமாலை கண்ணுள்ளவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது ஒரு முதுமொழி. ஆகவே கேள்வி கேட்பதால் தான் நியாயம் பிறக்கின்றது.
ஒரு சட்டக்கூண்டிலையும் நிறுத்தி குற்றவாளியை நிராபராதி என்று நிரூபிப்பதும் கேள்விகளா? ஆகவே கேள்வி கேட்பதை துரோகி என்னும் சொற்பதம் ரொம்ப பிழையான ஒரு சொற்பத பிரயோகம். அதுவும் ஒரு தமிழாசிரியை இப்படி ஒரு சொற்பதத்தை பிரயோகிப்பது தாங்கொன்னா துன்பத்தை தருகின்றது. ஒரு கண்ணனை எடுத்துக்கொள்வோம். அவர் இந்த கேள்வியை கேட்பதால் இதுபோல் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிலவர்களை இக்கேள்வியின் மூலம் தெளிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதான் கண்ணன் சொன்ன கருத்தும் அப்படித்தான். ஆசிரியை என்பவர் மாணவர்களுக்கு தெரியும் வரை விளங்கப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. மாணவன் சில வேளையில் தெரிந்தும் சில விடயங்கள் தெரியாமல் இருப்பதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் கேள்விகள் கேட்கின்றார். பொறுமையற்ற ஒரு பெண்மணி எங்கனம் ஆசிரியையா இருந்து மாணவர்களுக்கு மற்றவர்களை எடுத்துரைக்க முடியும். அன்று சிவனாரை நக்கீரன் கேட்கப்படியால்தான் ஏன் மற்ற கவிஞர்களுக்கோ புலவர்களுக்கோ தெரியாதோ கூந்தலுக்கு நறுமணம் இல்லை என்று. ஆனால் தான் வணங்கும் வாணிக்கு கூட இல்லை என்று நிறுவனவர் நக்கீரர். அதே போல் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். கேள்வி கேட்கும் இடத்தில் தான் நியாயம் வரும். ஜனநாயக நாட்டில் இருந்து வந்த நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் வசித்துக் கொண்டு கேள்வி கேட்கக்கூடாது என்றும், கேட்பவர்களுக்கு முத்திரை குத்துவதும் முகமூடி அணிவதும் அவர்களை மற்றவர்களுக்கு தவறான வழியில் எடுத்து காட்டுவதும் பெண்மைக்கு சிறப்பும் அல்ல, அதே நேரம் ஆசிரியர் தொழிலுக்கு சிறப்பும் அல்ல. யாராயினும் தான் நாவடக்கம் தேவை. சொல் என்பதை வெளியில் அறிய உலகத்தில் எதை கொட்டி விட்டுட்டும் பொறுக்கலாம். ஈவன் எள்ளை கூட சிந்திவிட்டு ஊசி முனியால் பொறுக்கலாம், சொல்லை கொட்டினால் பொறுக்க முடியாது. ஆகவே தயவு செய்து கேட்பவர்கள் கேட்கத்தான் கேட்பார்கள். நீங்கள் பொறுமையா இருந்து பதில் சொல்ல பழகுங்கள். நீங்களும் உயர்வீர்கள், அடுத்தவர்களை உயர்த்துவீர்கள். வாழ்க. நன்றி. நன்றி நன்றி பாலா, உங்களுடைய கருத்துக்கு. உண்மையாக ஒரு முதிய பெரும் அறிஞர் ஒருவர் ஒரு சொன்ன கருத்து இந்த வேளையிலே எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. நீ சொல்வது ஒருவனுக்கு புரியவில்லை என்றால் அது அவனுடைய தவறு அல்ல, புரியும்படியாக சொல்லாதது உன்னுடைய தவறு என்று. இப்ப இந்த வேளையிலே நீங்கள் கண்ணன், நீங்க உண்மையாகவே விளக்கம் இல்லாம கேட்டீங்களா, இல்ல அது என்ன நோக்கத்துக்காக இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்டீங்க, இல்லாட்டி உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படியா? இல்ல, நான் பொதுவா பள்ளிக்கூடத்திலேயோ கோயில் மீட்டிங்லயோ எங்க போனாலும் கேள்வி கேட்கறது வழக்கம். அதாவது இந்த கேள்வி கேட்கல ஒன்றல் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமெண்டு இல்ல. அப்ப நீங்கள் இப்ப இந்த கேள்வியை கேட்டது இந்த இவோட நடந்த பிரச்சனைக்கு நீங்க உண்மையை உங்களுக்கு தெரியாம கேட்டீங்களா, இல்ல இது போய் சில கேள்விகளுக்குள்ளாகவே சில தகவல்களை சொல்றதுக்காக கேட்டீங்க? கேள்விகளுக்குள்ளால தகவல்களை பல பேருக்கு சொல்றதுக்காக கேட்டேன். சரி, என்ன ஒரு நேர அழைப்பில் இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 யார் எங்கிருந்து? நான் ராஜ் கலைக்கிறேன், சவுத் லண்டன்ல இருந்து. ராஜ், வணக்கம் ராஜ், சொல்லுங்க. நல்ல விஷயம் இருவருக்கும் எடுத்துக்கொண்ட விடயம் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய உண்மையான விஷயம். இரு ஆசிரியர்களுக்குமே நல்ல விஷயம். ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த அன்பு நண்பர் போல ஆசிரியர்கள் என்பது கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களும் தான். ஆகவே ஆசிரியர் இரு விஷயங்களை ஒன்று கேட்கிறார்கள், அதன் ஊடாக மற்றவர்களுக்கு அதனை புதிய விஷயங்களை உட்புகுத்த முனைகிறார்கள் பலவிதமாக. அந்த பாணியிலே இந்த விஷயம் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதனுடைய அடுத்த விஷயமாக இந்த இன்றைய விஷயத்தோடு ஒத்து போவோம் என்று சொன்னால், இந்த நாடு கடந்த பாராளுமன்றம் அல்லது ராஷ்டிரிய கவர்மெண்ட் என்பது உண்மையாகவே பலருக்கு கருத்து புரியவில்லை. அதனைத்தான் இந்த ஆசிரியரும் கேட்டுக்கொண்டார் என்றுதான் எனது வாதம். அதாவது இந்த ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் உண்மையான விஷயம், எதிர்த்தோட கோவப்பட்டதும். இது ஒரு தமிழ் பாடத்தில் இந்த கேள்வி இருந்தால் அதுக்கு சரியான விளக்கம், ஒரு ராமாயணத்தையோ ஒரு இதிகாசங்களை போயிருந்தால் அவர் மிகவும் விளக்கமாக கொடுத்திருப்பார். இவற்றை விளங்கவில்லை. ஏன்னு சொன்னால் உருத்திரகுமார் அவர்கள் கூறப்படுவது ராஷ்டிரிய கவர்மெண்ட் எக்ஸைல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாமல் தான் இருந்திருந்தார்கள். சில விடயங்களை சொல்லும் பொழுது பக்குவமாக நாங்கள் கருத்துக்களை பகிர வேண்டும். அது இருபாராருக்கும் சிறுவர்களாயிருக்கலாம் முதியோர்களுக்கும் சிறந்தது. எடுத்தவுடன் துரோகி என்ற பட்டங்களை சாத்துதல் நல்லதல்ல என்று கூட இந்த எலெக்ஷன்லே கள்ள அல்லது ஓட்டிங் சில பிரச்சனைகள் நடந்ததாக ஊடகம் கதை கொண்டுள்ளது. அதில் மிகவும் திரைவல்யமானவர் மிகவும் தீர்க்கமான வார்த்தைகளை பேசி அதிலே எதிர்த்து கொண்டிருக்கின்றார். எங்கே போகின்றது? ஒரு தலைவரை ஒரு பொறுப்பாக விட்டுக்கொண்டும் அந்த எலெக்ஷன்லே பிழை நடந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் முடிவு எடுத்தால் அதற்கு விட வேண்டும்.
இதான் யதார்த்தம். இதனூடாக அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துதல் என்பதை விட்டு நாங்கள் எடுத்த உடனேயே இந்த டீச்சர் போல அந்த நபரும் சத்தம் போடுவதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை, மற்றவர்களுக்கு எரிச்சலூட்டும். ஆகவே நாம் பொறுமையுடன் இருந்து ஆசிரியர் பண்பை மகிக்க வேண்டும். மாணவர்கள் ஆகிய நாங்கள் அவர்களை பண்பாக மகிக்க வேண்டும் என்றுதான் எனது கருத்து. நன்றி. நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்கு உண்மையாகவே அவர் சொன்னபடி பல அழகாக அவர் சொல்லியிருந்தார். இந்த எங்களுக்கு ஒரு விடயத்தை தெரியாத பொழுது அல்லது ஒரு பதில் இருப்பதற்கான இடத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த பதிலுக்கான பலவீனமாக நாங்கள் எங்களை கருதி கொள்கின்ற பொழுது, பலவீனமாக இருக்கின்றோம் என்று நாங்கள் உணர்கின்ற பொழுது உடனடியாக கேள்வி கேட்டவரை கேள்வி தவறு அல்லது கேள்வி கேட்ட முறை தவறு அல்லது கேள்விக்கான பின்னணி தவறு என்ற ஒரு சாட்டையால் அடித்துவிட்டு எங்களுடைய பலவீனங்களில் இருந்து நாங்கள் பலம் பொருந்தியவர்களை காட்டிக்கொண்டு தப்பிக்கொள்ள பார்க்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. அதை அவர் அழகாக கூறியிருந்தார். இங்கே ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கின்றோம். பாலா சொன்னதை போல இருந்து வந்தோம், ஜனநாயக நாட்டிலே வாழ்கின்றோம். இங்கே இருந்து கொண்டு நாங்கள் தலையாட்டி பொம்மைகளாக இருக்க முடியாது. எதையும் கேட்டு தெரிந்து புரிந்து தெளிவோடு நடந்து கொள்கின்ற பொழுது பல சிக்கல்களில் இருந்து நாங்கள் விடுபட முடியும் என்னும் ஒரு நேர அழைப்பில். வணக்கம். 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 யார் எங்கிருந்து? நான் சுவிஸ்வாதன்ல இருந்து ரவிசெல்லத்துறை பேசுறேன். வணக்கம் ரவிசெல்லத்துறை, சொல்லுங்க. முதற்கண் உங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய தலைப்பு எடுத்ததுக்காக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இப்ப இதுல மாஸ்டர் டீச்சர் இருக்கு. இப்ப படிப்பிக்கிற மாஸ்டர் டீச்சர்ஸ் எப்படி பிரச்சனைப்பட்டா அவர்கிட்ட படிக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்னு ஒரு சிந்தனை ஆக்குறாங்க. இப்ப இன்னொன்று என்னென்றால், இப்ப அவர் கேட்கறதுக்கு பிரச்சனை என்னன்னா, இவர் விளங்காம அங்க விளக்க சொல்லி கேட்கிறார். இதுல பிரச்சனை டீச்சருக்கும் விளங்க இல்லை. அப்ப விளங்காத ஆளுக்கு விளக்கம் சொன்னா விளங்க போறது இல்லை. ஆகவே இது பிரச்சனை கலந்துரையாட வேணும். இல்லாட்டி அதில் சில விஷயங்களை எடுத்து அதில் கலந்துரையாட வேணும். அந்த முதல் நபர்கள் கூடியது பாது உடனே கேள்வி கேட்டா கேட்கிறவனே ஏற்ற கேள்வி கேட்காமல் இங்கு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு வாக்கியம். அப்ப ஆகவே அந்த டீச்சர் விளங்கப்படுத்தி இருக்கலாம். இல்லாட்டி எனக்கும் விளங்க இல்ல மாஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப என்னென்றால் உண்மையில இது கனவேருக்கு இங்க விளங்க இல்லை. இந்த தமிழிடம் என்னண்டு விளங்காம கனவேர் ஒருவர் சொன்னார், என்னண்டு இது எனக்கு ஒன்றும் விளங்குதில்லை, இவங்க என்ன செய்யறாங்க காய்ச்சி போட்டு அது சரி இப்ப எங்க போட்டு வரணும், இப்பதான் போட் பண்ணிட்டு வரணும். அப்ப நீங்க விளங்கி கொண்டு போகணும். இல்லாட்டி விளங்கிட்ட விட்ட விளங்கி கொண்டால் நாங்கள் செய்யற தொழில் ஆசிரியர்கள் என்றுதான் போச்சு. அப்ப மிகவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என்றால் ஆசிரியர்கள் அவர்கள் எப்படி விளக்கங்களை கொடுக்கிறாங்க அதை பார்த்து தான் பிள்ளைகளும் பழக போகுது. அப்ப கேள்வி கேட்கிற இடத்துல இதே மாதிரி தான் முந்தி நாங்கள் பள்ளிக்கூடத்துல படிக்க எங்களுடைய ஆசிரியர்கள் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம், அவருக்கு விளங்காட்டி சொல்லுவார், இது 4ஆம் வகுப்புல கேட்கிற கேள்வியில இது 5ஆம் வகுப்புல படிக்கிறது, இப்ப 4ஆம் வகுப்பு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி இல்லாமல் அந்த ஆசிரியை அவரோடு கலந்துரையாடி இது என்ன எனக்கும் விளங்க இல்லை உங்களுக்கும் விளங்க இல்லை இந்த ஈகோ மனப்பான்மையை மாற்றி இது தெளிவுபடுத்த வேணும் என்பதான் என்னுடைய குறிக்கோள். ஏனென்றால் இவைகள்கிட்ட படிக்க போற தமிழ் அடுத்த சமுதாயம் இவையில பார்த்துல பழக போகுது. அன்றைக்கு ஒரு பிள்ளை சொல்லிச்சு, ஒரு பள்ளிக்கூடத்துல 2 பேர் அடிபட்டவன பிள்ளைகள் ஒண்ணு இல்ல மாஸ்டரும் டீச்சருமா. அப்ப அதை ஆகவே நான் வழிகாட்டிகள் நாங்கள் நல்ல வழியில் நடக்க வேணும். ஆகவே அந்த ஆசிரியரும் கலந்துரையாடி அந்த விளக்கத்தை கொடுத்தா நாளைக்கு எங்கள் அடுத்த இளைஞர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கலாம். என்ற இவர்கள் இலங்கையிலிருந்து அந்த நாட்டிலிருந்து இங்க வந்தவர்கள். ஆகவே எமது அடுத்த சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் ஆசிரியர்கள் தாங்களே கலந்துரையாடி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றபடியா ஒருவரை துரோகி என்றும் ஒருவரை இதென்றும் சொல்லி பட்டங்கள் சாட்டி ஒருவரை நாங்களே இழிவுபடுத்தி ஒற்றுமைகளை குலைக்காமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூட சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு நன்றி உருவிட. நன்றி ரவிசெல்லத்துறை. இந்த தெளிவுபடுத்திக் கொள்ளுதல், வழிகாட்டிகள் தவறு செய்கின்ற பொழுது வழிகாட்டப்படுபவர்களுடைய பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாக புதைகுழிகளுக்குள் சென்று விழுகின்ற நிலைப்பாடுகளுக்கு வழிகாட்டிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் வழிகாட்டிகளை மட்டுமல்ல அரசியல் சமய சமூக என்று எல்லா வழிகாட்டிகளையும் தான் அவர் பொதுப்படியாக கூறினார். இந்த வேளையிலே கமலா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உன்னைக்கு உங்களுக்கு இவர் கேட்கும் பொழுது நீங்கள் வெறும் உணர்ச்சியால பதில் சொல்லியிருக்கிறீங்களா இல்லாட்டி அறிவு சார்ந்த ரீதியில பதில் சொல்லியிருக்கீங்களா? உண்மையில உங்களுக்கு அதுல தெளிவு இருந்ததா இல்லையா? இல்லாட்டி உங்களை பலவீனத்தை மறைக்கிறதுக்காக இவர்ல இருந்து பழைய அப்படி ஒண்ணும் இல்ல. இவர் எங்க போனாலும் ஒரு கேள்வி ஒன்று முந்தைய தொடக்கம் இப்படித்தான் வேற கேள்வி கேட்டா எனக்கு பரவாயில்லை. இந்த நேரத்துல நாங்கள் எல்லாரும் சரியாக
நொந்து போயிருக்கிறோம். என்ன எங்களுக்கு ஒரு நாடு வேணும், நாங்கள் எங்களோட நாட்டுல போய் இருக்க வேணும். என்ன இது எங்களுக்கு நிரந்தர இடம் கிடையாது. இங்க இருந்தோண்டு இவர் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த கேள்வி கேட்டது எனக்கு சரியா பிடிக்கல. பாப்போம் என்ன ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். அன்பான வணக்கம் பிரதீபன் அண்ட் கமலா கண்ணன் இருவருக்கும் அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? நான் திருமதி உதயா விஜயன் கதைக்கிறேன். சொல்லுங்க. சின்ன பிள்ளையில அந்த தடி எடுத்து கொண்டு வான்னு குழப்படி செய்தா தடி எடுத்து கொண்டு வான்னு சொல்லி போட்டு அந்த தடியால எங்களுக்கு அடிபடுகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீண்ட காலம் செய்து கொண்டு வருகிறீர்கள் தீவன். அதுக்காக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுடைய தடி எடுத்து நாங்கள் அடி வாங்கிறதுக்கு மிகவும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்ல விஷயம். இந்த ஒன்றுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு 2ஆகி 4ஆகி 8ஆகி போனது நாங்களா தான் இருக்கோம். ஏன்னா அந்த எல்லாத்தையும் தொடங்க ஒன்றுபடுவோம் தான் தொடங்குறது. அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் அந்த தன்முனைப்பும் கருத்து திணிப்பும். இந்த தன்முனைப்பும் கருத்து திணிப்பும் இருக்கிற பொழுது நிச்சயமாக எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இன்னும் கூடிக்கொண்டுதான் வரும். இப்ப இவருக்கு கேள்வி விளங்கல. உண்மையா டீச்சர் ஆதங்கம் எனக்கு விளங்குது. என்னன்னா டீச்சர் உண்மையில கொதிச்சு போயிருக்கிறாருன்னா உலகம் முழுக்க நடக்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இப்படியானவர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லாம போக போக இன்னும் 4 பேர் அவருக்கு சேர்ற மாதிரி தான் இருக்கு, டீச்சருக்கு சேர்ற மாதிரி இல்ல. அவருக்கு தெளிதல் ஏற்படுத்தி விட்டால் இந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை இல்லை. அப்ப டீச்சரோட பக்கமா ஆக்கள் சேர இல்ல, அந்த விளங்காத ஆக்களோட பக்கத்தை அவர் 4 பேர் என்ன கூட்டி கேள்விக்கு 10,000 வாங்க கேட்பமண்டு. இப்ப அவரோட பக்கம் தான் ஆக்கள் சேர்ந்துருக்கணும். எனவே டீச்சர் பொறுமையாக இந்த கேள்வி கேட்கிறவங்களை குந்தி இருந்து நேரம் போனாலும் பரவாயில்ல டீச்சர் என்ன பிரச்சனை இங்க வாங்கோ ஆறுதலா பேசி வேணுமெண்டா ஒரு கசையில கொண்டே கொடுத்து அவற்ற காசுல கொஞ்சம் டீயும் குடிச்சு விளங்கப்படுத்தி விட்டீங்கன்னா கனவேற்ற தெளிவாயிரும் டீச்சர். எனவே இதை நாங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நல்லது நல்லது. அவர் இந்த தடியை எடுத்து வாங்கின இடத்துக்கே அடிக்கின்றதை போல கொண்டார். அவர் அந்த தடி என்ன எப்படி அவரிடமிருந்து அந்த தடி எடுக்கப்பட்டது, இதற்கு அடிக்கப்படுகிறது என்ற அந்த சூக்குமங்கள் அந்த குறியீடுகள் எனக்கு உண்மையாகவே புரியவில்லை. என்னையும் ஒரு தேநீர் சாலையில் இருத்தி நீங்கள் விளக்கம் தந்தீர்கள் என்றால் நல்லது, இல்லாவிட்டால் மீண்டும் என்னையும் நீங்கள் துரோகி என்று வெளியிலவே சொல்லக்கூடும். என்னவருடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் தீவன். நான் வணக்கம் உதயஸ்ரீ, சொல்லுங்க. கண்ணனைக்கும் கமலாக்காருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்றேன். கேள்வி கேட்பவரை விட பதில் சொல்வதற்கு புத்திசாலி, கேள்வியையும் கேட்டு பதிலும் சொல்வதற்கு அதி புத்திசாலி. இது யார் புத்திசாலி என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையின்படி எனக்கு தெரியும் இருவருமே புத்திசாலிகள் என்பது நல்லாகவே தெரியுது. ஏனென்று கேட்டால் நன்றாகவே கதைக்கிறார்கள், எல்லாத்தையும் செய்கிறார்கள். ஆனா கடைசி முடிவு 100% எனக்கு தெரியும் நன்றாக முடியும் என்பது எனக்கு நல்லாகவே தெரியும். இருவரும் நாடு கடந்த தமிழீழ அரசின்படி நல்ல அக்கறை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கதைக்கிறத பார்க்க இப்ப இந்திய அமர்வு உதயஸ்ரீ நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றியது இல்லை. உண்மையாகவே பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒரு விடயத்தை பற்றி நாடு கடந்த அரசாங்கத்தமா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், சமயமா இருக்கட்டும், ஒரு பாதகமான கேள்வி அல்லது ஒரு எதிர்மறையான கேள்வியை கேட்பவர்களை ஒரு விதமான பட்டியலிட்டு ஓரங்கட்டுகின்ற செயற்பாடுகள் மத்தியில் இருக்கின்றது. துரோகி என்றும் அல்லது குழப்பவாதி என்றும் அல்லது விதண்டாவாதி என்றும் ஒதுக்குகின்ற இந்த நிலைப்பாடுகள் சரி அல்லது அவனுடைய கேள்விக்கான நோக்கத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு சரியான தெளிதலை கொடுப்பது தேவையான விடயம் என்பதை தான் பார்க்கின்றோம். அதற்கு இந்த நாடு கடந்த அரசாங்கம் தொடர்பாக தான் இவர்களுக்கு இருந்த முரண்பாடுகளாக காட்டப்பட்டிருக்கின்றது. சொல்லுங்க. ஆனா உண்மையின்படி அவர்கள் சில வழிகளில் சில பேரால் பெற்றிருப்பார்கள். அதால் அவர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதற்கான சிம்பிளான ஒரு பதிலை சொல்வது நமக்கு நல்லது. அவர்களை திருத்த பார்க்க வேணுமே தவிர அவர்களை குழப்ப பார்க்க கூடாது, இன்னும் குழப்பக்கூடாது. அவர்களை அமைதியாக திருத்தி விட்டால் நல்லது. அவர்கள் திருந்துவார்கள் நம்பிக்கை இன்றும் உள்ளது. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு அவர் புரிந்து கொண்டார். 2 விடயத்துக்குமே அவருடைய புரிதலுக்குமே சரியான பதிலை தந்திருக்கிறார். எனவே இவர்களை உண்மையாகவே விதண்டவாதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை எவ்வாறு மாற்றியமைப்பது என்று தொடர்பான தந்திரோபாயங்களை கையாள்வதன் கூடாக
தொடர்ந்து அவர்களை அப்படியான குழப்பங்களை செய்பவர்களில் இருந்து அவர்களை நாங்கள் மாற்றி அமைக்கலாம் என்ற கருத்தை தான் அவர் கூறியிருந்தார். அந்த கருத்தோடு நேர்களை இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போன்றோம். இடைவெளியின் பின்பு இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இன்னும் பல கோணத்திலே உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வேண்டுகின்றோம். ஏனென்றால் இதை ஒரு பொதுவான பிரச்சனை, இது குறிப்பாக ஒரு குடும்பத்திலே அல்லது ஒரு சமூகத்திலே அல்லது ஒரு அரசியல் பின்னணியிலே அல்லது அந்த விடயங்களுக்கு அப்பாலே இது பொதுவாக எந்த பானையிலே இந்த பருப்பை போட்டாலும், எந்த சட்டியிலே இந்த பருப்பை போட்டாலும் அது வேகக்கூடிய பருப்பாக இருக்கின்றது என்ற இது ஒரு பொதுவான பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக நன்றாக நிதானமாக ஆழமாக எங்களுடைய கருத்துக்களை பகிர வேண்டும். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளியின் பின்பு மீண்டும் கருத்தாளர்களத்தின் இந்த கருப்பொருளுடன் உங்களை இணைத்துக் கொள்கின்ற நேர்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்தாளர்களத்தின் கருப்பொருள் ஒரு கருத்துக்களை அல்லது முரண்பாடான கருத்துக்களை, எதிர்மறையான கருத்துக்களை, கேள்விகளை கேட்பவர்கள் சொல்பவர்களை ஒரு புறநடையானவர்களாக பார்த்து கொண்டு கலகக்காரர்கள், புரட்சிக்காரர்கள், குழப்பவாதிகள், துரோகிகள் என்று ஒரு அடைமொழியால் அவர்களை அழைத்துக் கொண்டு ஓரங்கட்டுகின்ற செயற்பாடுகள் மத்தியில் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே விதண்டாவாதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை எவ்விதமாக கையாள்வதற்கூடாக எங்களுக்கு அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் நிலா பேசுகிறேன். வணக்கம் நிலா. உங்களுடைய இந்த சம்பாஷணையை பார்த்தேன். நிச்சயமாக எங்களுடைய சமுதாயத்தில் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிறந்து வளர்ந்து வரும்போது பிள்ளைகள் கொஞ்சம் கேள்வி கேட்க தொடங்கினாலே பெற்றோர்கள் சிறப்பார்கள். இன்னும் அடிக்கடி கேள்வி கேட்டு இருக்கிறாய் சொல்லி சினக்கும் சமுதாயம் தான் எங்களுடைய சமுதாயம். ஆனால் அதான் நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், கேட்க வேண்டும். கேள்வி கேட்பாத்தான் தெளிவு பிறக்கும். ஆனால் அந்த கேள்வியை கேட்கும் முறையிலும் அடங்கி இருக்கிறது. சேவலை சில பேர் வந்து அதாவது சும்மா தெரிந்து கொண்டு கூட கேள்வி கேட்கும் பாங்க மக்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது பல விடயங்கள் சாதாரணமாக இப்ப அரசியல் விடயத்தை விட்டு பொதுவாக கூட ஒருவர் புதிதாக ஒரு காரை வாங்கி விட்டால் கூட அவருக்கு தெரிந்திருந்தால் கூட என்ன ஒரு கார் வாங்கிட்டார் போல இருக்கேன்னு அதுக்குள்ள ஏதாவது ஒரு மறைப்பொருள் ஏதாவது அடங்கி இருக்குமா என்ற ஒரு கரவு தன்மையான ஒரு கேள்விகளையும் கேட்பதும் எங்களுடைய மக்களில் இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரு அவற்றை நாங்கள் வந்து நிச்சயமாக அவற்றை தவிர்க்க வேண்டும். அதான் நாகரிகமாக இருக்கும். மற்றவர்களை தேவையில்லாமல் புண்படுத்துவதால் நாங்கள் காணப்போம் நன்மைதான் என்ன நிச்சயமாக. மற்றது அது நேரம் ஒரு விடயம் வந்து நாங்கள் ஒருவர் கேள்வி கேட்கும் போது கட்டாயம் நாங்கள் நினைப்பதை போன்ற கேள்வி கேட்கிறாரா என்பது எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு அவர் இதைத்தான் கேட்கிறார் என்று மற்றவரை சந்தேகப்படுவதும் அழகல்ல. அதாவது ஆசிரியை நடந்து கொண்ட விதமும் அழகல்ல. மற்றது எங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களின் தலையை சுமத்துவதோ அல்ல எங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதும் சரியானதாக எனக்கு தெரியவில்லை. அது வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்காது. அதனால மற்றவர்களுக்கு கணவன் மனைவிக்கு கூட அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு கூட இப்படியான செயற்பாடு ஒரு குடும்ப சூழலில் கூட ஒரு அமைதியை ஏற்படுத்தாது. இதனால் தான் பல விவாகரத்துகளும் பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிதலும் அல்லது பெற்றோர் பிள்ளைகளை விட்டு பிரிதலுமாக வாழ்க்கை என்ன சொல்றது கூறுபட்டு கிடக்கிறது என்பதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி. நன்றி. நன்றி நிலா. கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளும் கேட்க வேண்டும், தன்னைக்கு சுத்தி தனக்கு புறத்தையும் கேட்க வேண்டும். இந்த அகத்தும் புறத்துமான இந்த கேள்வி எழுப்புதல்கள் தான் பல தெளிவுகளை தரும். அந்த தெளிவுகள் தான் நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை எங்களுக்கு மீட்டு தரும் என்ற கருத்தை அழகாக நிலா நாசூக்காக வழங்கியிருந்தார், மிக எளிமையாக. இன்னும் ஒரு நேரோட அழைப்பை பார்ப்போம். வணக்கம். வணக்கம், நான் தியாளன். வணக்கம் தியாளன். அப்படி நலமா இருக்கீங்களோ? நான் நலம். நீங்கள்? புது இரண்டு கலைஞர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சொல்லுங்க. 2 பேரும் தான் புதுசாக காண்றோம். மற்றபடி இது வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா தான் நியாயம் பிறக்கும். என்ன இந்த பாட்டு மட்டும் இருக்கு, என்ன கேள்வி பிறந்தது அன்று பதிலும் பிடிச்சதுன்ற கேள்வி. அப்படி இது கேள்வி கேட்கணும். ஆனா டீச்சர் வந்து அதை குழம்பக்கூடாது. டீச்சருக்கு ஏதாவது எந்த கேள்வி கேட்டாலும் டீச்சரால பதில் சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். தெளிவு வரும். வந்து தனக்கு தெளிவு இல்லை என்றதை பற்றி மற்ற அக்கறைப்படக்கூடாது. ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு தெளிவு கொடுக்கும் போது எல்லோரும் அதை அறிந்து கொள்வார்கள்.
வானொலி எல்லாம் நீங்கள் வந்து இந்த இதை நடத்துறீர்கள் என்ன சொன்னா இப்ப இந்த கலந்துரையாடுறீர்கள் அதுல வந்து கேள்வி கேட்க வேணும்னு தான் தெளித்தான் எடுக்கிறோம் என்னன்னு சொன்னா அதை வந்து எல்லோரும் தெளிவு பெற வேணும்ன்றதுக்காக அப்ப அதுல நீங்கள் அப்ப கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்திருக்க மாட்டியா அதனுடைய கேள்வி கேட்டா தான் நியாயம் பிறக்கும்னு சொல்லி கேள்வி கேட்க வேணும்னு சொல்லி தான் என்னுடைய இது அதுக்கு டீச்சர் தகுந்த பதில்களை கொடுத்திருக்கோம்னு சொல்லி கொண்டு விட நன்றி வணக்கம். இல்லை, எல்லோருமே இந்த கேள்விகள் கேட்க வேண்டும் என்று ஒரு பட்டிமன்றத்துக்கு மத்தியஸ்துவம் வைப்பதை போல சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கேள்வி கேட்க வேண்டுமா கேள்வி கேட்கக்கூடாதா என்பது அல்ல இப்ப பிரச்சனை. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்கின்ற கேள்விகளாய் வைத்துக்கொண்டு அவனை விதண்டவாதி என்றும் அல்லது துரோகி என்றும் ஒரு மாயைக்குள் அல்லது ஒரு அடைமொழிக்குள் அவனை ஓரங்கட்டுகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். கேள்வி கேட்கத்தான் வேண்டும், அதிலே எல்லோருக்கும் மொத்த உடன்பாடு இருக்கின்றது. ஆனால் அந்த கேள்வியினுடைய வகைகளை வைத்துக்கொண்டு கேட்பவர்களை வகைப்படுத்துகின்ற ஒரு அபத்தமான நிலையை நாங்கள் களைந்தெடுக்க வேண்டும். அதை பற்றி மிக தெளிவாக நாங்கள் பேச வேண்டும். மேலும் ஒரு நேர அழைப்பில் வணக்கம். 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 யார் எங்கிருந்து? நான் ஜெர்மன்ல இருந்து திருமதி இந்திராணி சத்யகாந்தன் கேட்கிறேன். வணக்கம் இந்திராணி, சொல்லுங்க. இந்த கேள்விகள் கேட்ட அண்ணா, நாங்க ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளான குடும்பம். ஏனென்றா நாங்களும் முந்தி இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் இந்த கூட்டங்கள் அங்கெல்லாம் நடக்கும் போது நாங்களும் போய் விதண்டாவாத கேள்விகள் எல்லாம் ஒரு நாள் நாங்க கேட்டது கிடையாது. எங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால நாங்க வந்து கேள்விகள் கேட்ட உடனே இந்த நாங்க இருக்கிற இந்த இடத்துல ஒரு 6 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த 6 குடும்பமுமே இப்ப எங்களோட கேட்கறது கிடையாது. எங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களாம். அதாவது தமிழ் சமுதாயத்துல இருந்து எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நாங்க கேள்வி கூட கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப எனக்கு தேவையானது கேள்வி கேட்கறதுனால நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நாட்டுடைய அதாவது இந்த ஜெர்மன்ல ஒரு மொழி ஒன்று இருக்குது, ஒரு சொல் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா அதை நான் ஜெர்மன்ல சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதுக்கு விளக்கத்தை நான் தமிழ்ல கொடுக்குறேன். அதாவது ஃப்ராகன் இஸ் கோஸ்டன் லோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கேள்வி வந்து எப்பயுமே காசு கிடையாது. எப்பயுமே ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கான பதில்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுடைய தமிழ் சமுதாயத்துல நாங்க ஒரு கேள்வி கேட்டா அது வந்து நாங்க தேச துரோகி ஆகிடுறோம். எங்களை அப்படிதான் சொல்றாங்க, நாங்க தேச துரோகிகள், நாங்க நாட்டுப்பற்றாளர்கள் இல்ல, நாங்க தமிழரே இல்ல. அப்ப நாங்க யாரு? எங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற இல்ல அந்த டீச்சர் தான் சொல்ல முடியுமா, இல்ல யாராவது சொல்ல முடியுமா? இப்ப டீச்சரும் நீங்க 2 பேரை நீங்க வச்சு ஒரு விவாதமா வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா என்னுடைய கேள்விக்கு பதில் வந்து யாராவது சொல்லி ஆகணும். இப்ப இந்த தேசத்துக்குள்ள நாங்க தமிழர் இல்ல, நாங்க நாட்டுப்பற்றாளர்கள் இல்லைன்னு சொல்லி எங்களை நீங்க ஒதுக்கி வச்சு நாங்க கேள்வி கேட்டனால நாங்கள் எங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட பிள்ளைகளோட, அதாவது பிறந்து ஒரு 15 வருஷமா எங்களோட பிள்ளைகளோட பழகின பிள்ளைகளையே நீங்கள் ஒதுக்கி கூட்டிக்கிட்டு போய் வச்சிருக்கிறீங்க. இதுல என்ன நியாயம் இருக்குது? அப்ப நாங்க கேள்வி கேட்க கூடாது. பொம்மைகளாக நீங்க சொல்ற எல்லாத்துக்கும், அதாவது நீங்க காசு கேட்க வருவீங்க, வரும்போது நாங்க கேட்கிறோம் ஏன் அண்ணன் இந்த காசு கொடுக்கணும், எதுக்காக அண்ணன் இந்த காசு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா அது தப்பு. அதே மாதிரி நாடு கடந்த தமிழீழம் சொல்றீங்க, வட்டுக்கோட்டை எலெக்ஷன் சொல்றீங்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல பிச்சை எடுக்கிறாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு காசு சேர்க்கணும்னு சொல்றீங்க, எதுக்கோ வர்றீங்க. அப்ப நாங்க அதுகளுக்கு எல்லாம் கேள்வி கேட்க கூடாதா? எல்லாத்துக்கும் என்ன நாங்க காசை தூக்கி கொடுக்கறதுக்கும் இல்லாட்டி நாங்க நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது. நிச்சயமா. அப்ப நாங்க வந்து சும்மா பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பணம் கொடுக்கறதுக்காக நாங்க கேட்கல. ஆனா அந்த பணம் சரிவர ஸ்ரீலங்காவுக்கு போய் சேருதா? அந்த கேள்விக்கு எனக்கு பதில் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இது வரைக்கும்? இதுதான் நீங்க உங்களோட வானொலி உங்களோட தொலைக்காட்சியில எத்தனை தடவை சொல்லி இருக்கிறீங்க, இன்றைய பணங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் சரி, நாடு கடந்த தமிழீழத்தை பத்தியே இன்னைக்கு நீங்க விதண்டாவாதம் வந்துட்டு இருக்கும் போது அதை பத்தியே நாங்க கேள்வி கேட்டோம். நாடு கடந்த தமிழீழத்தை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அதால என்ன பிரயோஜனம்? இதுல எங்களுக்கு விளக்கம் இல்லை. நாங்க வந்து விதண்டாவாதம் கேட்க வர இல்லை, எங்களுக்கு விளக்கம் இல்லை. என்ன நீங்க செய்ய போறீங்க, எதுக்காக இந்த நாடு கடந்த தமிழீழம், இதால நாங்க என்ன பிரயோஜனம் எடுக்க போறோம், எங்களுடைய சமுதாயத்துக்கு அதாவது வருங்கால சமுதாயத்துக்கு இதால என்ன நன்மை? இதுக்கான கேள்விகள் கேட்டோம்னா நாங்க தேச துரோகிகள் ஆகிறோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேசமோ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமோ எங்களுக்கு தேவையில்லை.
நன்றி நன்றி. தனியா வாழ்றதுக்கு எங்களுக்கும் டேலண்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் எடுத்தோம். ரொம்ப நன்றி. நன்றி. ஆதங்கத்தை அப்படியே கொட்டியிருக்கின்றார். இதுதான் உண்மையாகவே மறைந்து திரைமறைவில் இலைமறைக்காயாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. கேள்வி கேட்பதால் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பட்டம் சூட்டப்பட்டு ஓரங்கட்டப்படுகின்றோம். சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்ததாக ஒரு சொற்பதத்தை அவர் பாவித்திருந்தார். ஒதுக்கி வைப்பதற்கு அந்த ஒதுக்கி வைப்பவர்கள் யார்? அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? யார் அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கினார்கள்? எங்களில் இருந்து அவர்கள் எந்த வகையிலே வேறுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்? எனவே ஒரு கேள்விகளை கேட்கின்றோம் எங்களுடைய தெளிதலுக்காக, புரிதலுக்காக, அல்லது சிலவற்றை நடுத்தீர்வை செய்வதற்காக என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு தேச துரோகிகளாக அல்லது கலகக்காரர்களாக, புரட்சிக்காரர்களாக, குழப்பவாதிகளாக ஓரங்கட்டுகின்ற இந்த விடயங்கள் உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. உடனடி மாற்றம் காண வேண்டியது. இந்த வழிவழி வந்த இந்த பழக்க வழக்கம், இந்த மரபு எங்களிடமிருந்து உடனடியாக களை கொல்லிகளை போல பிடுங்கி எறியப்பட வேண்டியது ஒன்று என்று முகத்தில் அறைந்தால் போல பழிச்சென்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். நன்றி. உங்களுடைய கருத்துக்கும் உணர்வுக்கும் இன்னொரு நேருடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட தொலைக்காட்சி சத்தத்தை குறைங்கோ, எதிரொலிக்குது. முழுமையா குறைச்சிட்டீங்களா? வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? பாலயோகன், லண்டன்ல. சொல்லுங்க. வணக்கம். நானும் ஒரு அனுபவம் உள்ள ஆசிரியர் தான். இந்த கேள்வி ரெண்டு விதமாக மாறி இருக்குது. ஒன்று இளம் வேணும் ஒன்று கேள்வி, மற்றது கேள்வி கேட்கலாம் ஒன்று. ரெண்டு கேள்வி ஒன்றா சேர்ந்திருக்கு. இப்ப கேள்வி கேட்கிறத பற்றி என் அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். ஒரு கிணத்துக்கட்டுக்கு மேலே ஒரு ஆசிரியர் நின்று ஒரு மாணவன் கிணத்துக்கு அடியில நின்று கையை நீட்டினால் அந்த ஆசிரியர் கீழே இறங்கித்தான் மாணவரை தூக்கி வெளியே இருக்கும். கணத்துக்கட்டுல நின்று மாணவனை பாபான்னு சொன்னா மாணவன் வரையலாம். அதே மாதிரி என் அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு கணித ஆசிரியர் ஆங்கிலம் படிப்புக்கிறதுக்கு ஒரு வகுப்புக்கு போய் அந்த வகுப்புல மாணவன் ஞானியை பற்றி எழுத கேட்க அவன் ஒவ்வொன்றையும் சொன்னான். உடம்பு சுவர் மாதிரி இருக்கு, ஓல் மாதிரி இருக்கு, வால் ப்ரூம்ஸ்டிக் மாதிரி இருக்கு. அவன் காது என்ன மாதிரி இருக்குன்னா துளகு மாதிரி இருக்குன்னா அந்த ஆசிரியருக்கு துளகுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப உடனே ஆசிரியர் என்ன அந்த மாணவன் முதுகில் அடிச்சு உனக்கு தெரியாதோ பேசாமல் இருந்து சொன்னோன்னு அதுக்கு பிறகு ஒரு கேள்வியும் இல்லை. மாணவன் வகுப்பற சைலண்டா இருந்து. அப்ப ஆசிரியர் தந்த வீக்னஸை பிள்ளைகள்ல காட்டக்கூடாது. இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். ஒரு ஆசிரியர் படிச்சு ஒரு மாணவன் கேட்டான்னு எனக்கு விளங்க இல்லை சார். அந்த ஆசிரியர் சொன்ன அது எந்த பிள்ளையில இந்த அப்பா அம்மா செய்த பிள்ளையா, அவற்றை கருத்து என்னன்னு சொன்னா அவனுக்கு மூளை இல்லையா அப்படின்னு இருக்க கூடாது. நாங்கள் மாணவர்கிட்ட லெவலுக்கு போய் அதே மேல கொண்டு வர ஒண்ணுன்றதுதான் எந்த விருப்பம். நான் இப்ப ஈழத்தை பற்றியோ தமிழை பற்றியோ ஆசிரியர் நாங்களும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய லெவலுக்கு போய் தான் பிள்ளைகளை மேல கொண்டு வரணும்ன்றதுதான் இந்த கருத்து. நன்றி உங்களுடைய கருத்து. நாங்களும் இங்கே இந்த நாடு கடந்த அரசை பற்றியோ தமிழீழம் அமைவதை பற்றியோதான கருத்து பரிமாற்றம் அல்ல இது. எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே கேள்விகள் பிறக்கின்ற பொழுது அந்த கேள்விகள் பிறக்கின்ற அந்த மூலத்தை நாங்கள் ஓரங்கட்டுகின்ற விடயத்தை தான் பார்க்கின்றோம். அவர் அழகாக இரண்டு விடயம் கூறியிருந்தார். ஒன்று விளங்காமை, நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதுக்கும் ஒருத்தருக்கு நாங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் அது அவருடைய தவறு இல்லை, புரியும்படியாக சொல்லாதது எங்களுடைய தவறு என்ற ஒரு விடயம். இரண்டாவது, எங்களுடைய பதில் இருப்பதற்கான தகுதியில் நாங்கள் இல்லாத போது பலவீனமாக பதிலுக்கான பலவீனமுடையவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய பலத்தை அவர்கள் மேல் பிரயோகம் செய்து கொள்வது, அவர்களை மூடர்களாக கணித்து விடுகிறது, அவர்களை வெட்கப்பட வைத்து விட்டு நாங்கள் சாதனையாளர்களாக காட்டிக் கொண்டிருக்கின்ற விடயம் இருக்கின்றது. இன்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? செல்வி அழைக்கிறேன். செல்வி, எனக்கு முதல் அந்த ஆசிரியர் வடிவ அழகாக ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நிலைக்கு எங்களை தாழ்த்தி அவருடைய நிலையில் நாங்கள் இருந்தால் தான் அதுக்கு உதவி உண்மையாக முழுமையாக கொடுக்க முடியும். அது வந்து அதற்கு முதல் வந்து ஒரு ஏமலேருந்து ஒரு ஜோதி வந்து இருந்தா அவர் தான் கேள்வி கேட்டதாலே தனக்கு தன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. உண்மையில இவை ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா உண்மையாக அவருடைய கேள்விக்கு பதில் அங்கே கேட்கப்பட்டவர்களிடம்
இருக்கவில்லை என்றால் அர்த்தம். அவர்கள் அந்த நிலைக்கு இப்ப நீங்கள் சொன்னதும் போல அந்த நிலையில் அவர்கள் இல்லை, கேள்வி கேட்க அவர்கள் இல்லாதபடியால அந்த பலவீனத்தை அவர் மேல சுமத்தி இருக்கலாம், ஆனபடியால அவர் தள்ளி வச்சிருக்கலாம். கேள்வி உண்மையாக கேள்வி கேட்டால் நியாயம் பிறக்கும் என்று சொல்கிறார்கள். கேள்வி எங்க கேட்காம கூட்டாலும் அதை முட்டாள்கள் போல பார்த்து கொண்டிருக்க முடியாது, வெறும் பார்வையாளர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். உண்மையாக கேள்வி கேட்ட கேள்வி விதண்டாவாத கேள்வியா இருக்கலாம், அல்லது பிள்ளையான கேள்வியாக உண்மையாக அதற்காக பதிலை தெரிந்து கொண்டு அவதானும் உதவி செய்யலாம் என்ற இதிலும் கேட்கப்பட்டிருக்கலாம். ஆனபடியால கேள்வி கேட்ப தப்பென்று யாரும் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்துல தனக்கு இந்த நாடு கிடந்த தமிழீழத்தை பற்றி தனக்கு தெரியாது, இன்னுமே சரியான கேள்வி சரியான ஒரு பதில் அதற்கு கிடைக்கவில்லை என்று சொன்னது மிக மிக தப்பானது ஒன்று நான் சொல்கின்றேன். ஏனென்று கேட்டால் உண்மையிலேயே இந்த டிவியில 2 டிவியும் இந்த தீபத்திலையும் அதை பற்றிய விளக்கங்கள் அடிக்கடி எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஓரங்கட்டி வைத்து முனைப்புடன் விருப்பத்துடன் தங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த டிவியிலே போன அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதிலும் ஒரு விதண்டவாதம் தென்படுகின்றது என்றால் என்னுடைய அபிப்பிராயம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அவருடைய கருத்துக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். இந்த இறுதி வேளையிலே கண்ணன், நீங்கள் இப்ப கண்ணன் என்ற பாத்திரத்தை ஓய்வு கொடுங்கோ, கண்ணன் வெளியில போட்டும். டாக்டர் விவேக் வாங்கோ, நீங்களும் இந்த சமூகத்திலே வாழ்றீங்க, நீங்களும் ஒரு சமூகத்திலே ஒரு பணியை செய்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள், இந்த நீரோட்டத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க டாக்டர்? அதாவது கேள்வி கேட்கத்தான் வேணும், ஆனா என்னண்டா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, சில பேர் கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்படியான விஷயத்தை செய்யாமல் நாங்கள் உண்மையாக கேள்வி கேட்டு விஷயங்களை தெளிவுபடுத்தினால் ஒரு நாளும் பிரச்சனை வராது. அப்ப நாங்கள் எப்பவுமே கலந்து ஆலோசிச்சு, அதாவது கேள்வி கேட்டு ஒரு உரையாடல் நடத்தினா நல்லா இருக்கும். சில பேர் என்னண்டா மீட்டிங்ல போனா எங்க போனாலும் கேள்வி கேட்கறதா நம்ம தொழிலா இருக்கும், பதில கேட்க மாட்டோம். அது பதில் சொல்லிக்க அடுத்த கேள்வியை வச்சு கொண்டிருப்போம். ஒரு பதிலை பெறுவதற்கான கேள்வியாக அது இருக்காது, பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்க வேண்டும் என்பதற்கான கேள்வியாகவே இருக்கும். அது தவறு. மிக அழகா சொன்னார் டாக்டர். சில பதிலை எதிர்பார்த்த கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் இருக்கும். பதில் சொல்லக்கூடாது என்பதற்காகவே சில கேள்விகள் இருந்தால் அதற்கு எப்பொழுதுமே பதில் இல்லாதான் சொன்னார்கள். தவறான கேள்விக்கு சரியான பதில் எப்பொழுதுமே வராது. சொல்லுங்க தமிழரசி, இப்ப நீங்கள் கமலாக இல்லாமல் தமிழரசியா கதைங்க, சொல்லுங்க உங்களோட பார்வை. சரி, கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கின்ற சூழ்நிலை, கேள்வி கேட்கின்ற சந்தர்ப்பம் எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டு கொண்டு இருக்க கூடாது. சில இடங்கள்ல எங்களுக்கு சிலது விளங்கும், ஆனா விளங்கினாலும் சில பேர் கேள்வி கேட்டு கொண்டு இருப்பினா அப்ப மற்றவர்களுக்கு விளங்கும் என்று சொல்றதாக ஒரு அவைய டைப் அப்படி நடுக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சில பேர் விளங்காம கேட்கறது விளங்கும், எங்களுக்கு தெரியுமா விளங்காமத்தான் கேட்கினோம். ஆனா சில பேர் விளங்கி கொண்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இவையிட்ட என்ன அபிப்பிராயம் பெறலாம், இவ என்னத்தை நெச்சு கொண்டு சொல்ல போய் நம்ம ஆன்சர் இதுக்கு எதிரோ அல்ல இதுக்கு சேர்முகமான ஆக்கள் உண்டு அப்படி நெச்சு கேட்கிற ஆக்களும் இருக்கணும். இவே சொல்ற பதில இருந்து இவையில மடக்கலாம்னு சொல்லி அதுதான் நான் சொல்ல வரேன். கேள்வி கேட்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்தது. 2 நியாயங்களையுமே 2 தராசின் 2 தட்டுகளை போல நாங்கள் வைத்து பார்க்கத்தான் வேண்டும். நல்லது நேயர்களே, எது எப்படியாக இருந்தாலும் கேள்வி கேட்பது, அது தருகின்ற விடயங்கள் என்ன, அதற்கு பதில் இருக்கின்ற பொழுது பெறுகின்ற நன்மைகள் என்ன, இந்த விடயங்களுக்கு அப்பாலே கேள்விகள் கேட்டல், அதற்கு பதில் இருத்தல், கேள்வி கேட்பவர்களை ஓரங்கட்டுதல், ஓரங்கட்டாமல் விடுதல் என்பது பற்றியதான பல கேள்விகளை எங்களுடைய மனப்பொறியிலே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி தட்டிவிட்டிருக்க வேண்டும். பல நேயர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூட மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதில் இருந்து அந்த வெளிப்பாடு எங்களுக்கு தெரிகின்றது. எனவே இந்த கேள்வி கேட்டல், பதிலிருத்தல் போன்ற இந்த விடயங்கள் எங்களுடைய இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களுடைய மனதிலும் 1000 கேள்விகளை கேட்டு ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் அது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நிறைவாகவே நாங்கள் கருதுகிறோம். நல்லது நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருத்தாறு களத்தின் கருப்பொருளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.